ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எனக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பூனம்வாலா ஃபின்கார்ப்லேருந்து எப்படி நம்ம பேங்க் லோனை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பேங்க்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுத்துருவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இதில் லோன் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் உடனே லோன் கிடச்சிரும். இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காகவே அப்ளை ஆயிரும். 0 ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. சரிங்களா? இதில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே கைஸ், நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போட வேண்டிய எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டான் வந்து சேரும். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுற லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு 15 lakhs அப்படின்னு போட்டிருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி ஆகணும். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி கேட்டீரியா காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. 25 வயசுலேருந்து 55 வயசு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஒர்க்கா, கவர்மெண்ட்டாக, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணிடுவீங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணி ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பார்த்து என்டர் பண்ணி ஆகணும். அடுத்து உங்களோட பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. கீழே உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணி ஆகணும். நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் அதர் அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிங்க. ஆக்குபேஷன் டைப் கேட்குறாங்க. சேலரி பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் எந்த பர்சனாக இருக்கீங்களோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் அட்ரஸ் கேட்பாங்க. இந்த அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். சரிங்க? உங்களோட லேண்ட்மார்க்கு, பின்கோடு எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் இருக்க அட்ரஸு, இதில் இருக்க நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் மீ அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் ஆர்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் லோன் அமௌண்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸு, இது மாதிரி எல்லாமே அவங்க ஒன்றா டிஸ்பிளே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது லோன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ வித் கொடுங்க. உங்களோட லோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ வித் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே கேட்கும் உங்களோட ஹையர் லோன் அமௌண்ட்டு எவ்வளோ வேணும், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு 50,000 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்றத இங்கே கேட்குறாங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக இங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லோன் அமௌண்ட்டு வரும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றத இந்த இடத்துல கீழே கண்டினியூ கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 50,000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 47,354 ரூபா என்னோட கைக்கு வரும். இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதம் வந்து 2041 ரூபா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் பே பண்ணி ஆகணும். இது 36 மாதத்துக்கு. 30 மாதத்துக்கு ஒன்று இருக்குது, 24 மாதம், 18 மாதம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் 50,000 ரூபா வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 4%. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2,000 ரூபா பிடிச்சிருவாங்க. ஜிஎஸ்டி ஒரு 360 ரூபா, ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா, டாக்குமெண்டேஷன் சார்ஜ் இன்க்ளூட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 236 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2,500 சம்திங் போயிடும். சரிங்களா? மிச்ச அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 47,354 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. லோனோட என்ன ரீசன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வாங்குறீங்க அப்படின்றது கேட்குறாங்க. நீங்கள் அந்த ரீசனை இந்த இடத்துல நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ரெண்டாவது உங்களோட ஃபாதர் நேம் கேட்குறாங்க. மேரிடா ஸ்டேட்டஸா? சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர் மேரிட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இது மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு ஒரு ஓடிபி கொடுத்துக்குங்க. ஓடிபி கொடுத்துட்டு இந்த சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதார்லேருந்து டிஜிலாக்கர் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க.
இந்த இடத்துல ப்ரொசீட் டு கேஒய்சி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் கேட்கும். சரிங்களா? இதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இல்லை ஃபோன் நம்பரை கொடுத்து இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பின்னு கேட்கும். அதாவது நீங்கள் டிஜிலாக்கரில் இதுக்கு முன்னாடி இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பின்னை மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க போதும் உங்களுக்கு இந்த இடத்துல கண்டினியூன்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ கேட்குறாங்கன்னு பார்த்துக்குங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல கொடுத்துட்டு அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் டிஜிலாக்கரில் ஆல்ரெடி நீங்கள் இதை ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வெயிட்னு கேட்குதா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பர்சனலாக கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு வந்து செல்ஃபி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்துட்டு டேக் செல்ஃபி நான் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்ஃபர்மேஷன் ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க. உங்களோட அட்ரஸ் லைனை என்ட்ரு பண்ணிக்கிங்க. பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற வீடு நீங்கள் ஒரு ரெண்டலில் இருக்கீங்களா, இல்லைனா ஓனாக இருக்கீங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரண்ட் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டு யூ ரிசைட் த அபோவ் மென்ஷன் அட்ரஸ், இந்த அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லை வேறு அட்ரஸில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 50,000 லோன் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அக்ரி ஃபார் டு லோன் ஆஃபர் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த லோனை ரீட் பண்ணிக்கங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். உங்களோட லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குறாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க பேங்க்கில், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயை வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை டெபிட் கார்டு மூலிமா செலுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டெபிட் கார்டு மூலிமாவே செலுத்திக்கலாம். இந்த இடத்துல உங்களோட டெபிட் கார்டை கொடுத்து டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ரூபி அனுப்புவாங்க உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காண்டி. அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோன் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற வரும். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலுத்தி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ண சொல்லி கொடுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை, லவ் யூ கைஸ்.